Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 5 Motion of System of Particles and Rigid Bodies ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Moment of Inertia of a Uniform Rod. இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கில் இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, derive the expression for the moment of inertia of a rod about its center and perpendicular to the rod அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ராடுனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ராடை கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த ராடுனுடைய மாஸ் வந்து எம், இதனுடைய லென்த்து வந்து எல். இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு எடுத்துக்குவோம். This is a center of mass. இந்த center of mass வழியாக ஒரு ஆக்சிஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ this is a axis passing through the center of mass and perpendicular to the rod. ராடுக்கு பர்பண்டிகுலராகவும் இந்த center of mass வழியாக பாஸ் ஆகிற மாதிரியும் ஒரு ஆக்சிஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ about this axis we are going to calculate the moment of inertia. இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ராடுனுடைய moment of inertia எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த ராடுனுடைய ஒரு எண்டு வந்து L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். பிகாஸ் this is along the positive x-axis. அதர் எண்டு, அதாவது இன்னொரு எண்டு வந்து -L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ராடுனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா என்டையர் ராடுக்கு பண்ணுறது ஈஸி. என்டையர் ராடுக்கு வேணும்னா நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணால் போதும். We will get the moment of inertia of the entire rod. இந்த ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மாஸை வந்து dm அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். Let m is a mass of the rod. m is a mass of the rod. L is its length. Lங்கிறது வந்து லென்த்து. O is the center of mass. இந்த ராடுனுடைய மாஸ் பெர் யூனிட் லென்த்தை வந்து லேம்டான்னு எடுத்துக்குவோம். ஸோ லேம்டா இஸ் த மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ மாஸ் பெர் யூனிட் லென்த்னா என்னது? மாஸ் பை லென்த். ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை லென்த். ஸோ எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ராட், எல் இஸ் அ லென்த்து, ஓ இஸ் அ சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் லேம்டா இஸ் அ மாஸ் பெர் யூனிட் லென்த், அதாவது மாஸ் பை லென்த். மாஸ் ஃபார் ஒன் யூனிட் லென்த் இஸ் கால்டு மாஸ் பெர் யூனிட் லென்த். டு ஃபைண்ட், we are going to find moment of inertia of the rod about an axis passing through its center of mass and perpendicular to its length. So we are going to find the moment of inertia of the rod about the axis. இந்த axis எப்படி இருக்கும் அப்படின்னா, it is passing through the center of mass and perpendicular to the rod. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி let us consider an infinitesimally small element of mass dm and length dx. ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்னுடைய மாஸ் வந்து dm, அந்த ஸ்மால் எலிமெண்ட்னுடைய லென்த் வந்து dx. இந்த எலிமெண்ட்டு ஆக்சிஸ்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் எலிமெண்ட், this small element
is at a distance x from the axis. ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மாஸ் ஆஃப் திஸ் எலிமெண்ட் இஸ் dm. ஸோ இந்த dm எப்படி எழுதலாம் அப்படின்னா lambda into dx அப்படின்னு எழுதலாம். லேம்டாங்கிறது என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த்தை dxஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மாஸ் கிடச்சிரும். ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னா என்ன? மாஸ் ஃபார் 1 யூனிட் லென்த். 1 யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு மாஸ் அப்படிங்கிறது தான் இந்த லேம்டா. அப்போ dxங்கிற லென்த்துக்கு எவ்வளவு மாஸ் அப்படின்னா லேம்டா இன்ட்டு dx. தட் இஸ் நத்திங் பட் dm. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் லேம்டா? லேம்டா இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் இன்ட்டு dx. ஸோ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன ஃபார்முலா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸ்மால் எலிமெண்ட்டுங்கிறதுனால அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை di அப்படின்னு எடுத்துக்கிறோம். மாஸை வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். m/l இன்ட்டு dx. இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஆக்சிஸை பொறுத்து. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்காக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா di அப்படிங்கிறத இந்த எக்ஸ் ஸ்கொயரை முன்னாடி எழுதிக்கிறோம். m/l எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. நமக்கு என்ன வேணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் ராட் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இதை இன்டகிரேட் பண்ணால் போதும். ஸோ ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்டையர் ராடினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். ஸோ I is equal to integral di. So this is equal to integral m/l into x square into dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய லிமிட்ஸ் வேணும். ஸோ இந்த ஃபிகரை பார்த்தோம்னா இந்த ஃபிகரில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டு இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த என்டையர் ராடினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். அப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட் வந்து எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது l/2 அப்படிங்கிற லிமிட் வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த என்டையர் போர்ஷனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சைடுக்கு ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணலாம், இங்கே கன்சிடர் பண்ணலாம், இங்கே கன்சிடர் பண்ணலாம், இங்கே கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நம்ம ஆட் பண்ணோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் என்டையர் போர்ஷன் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறாந்தா இன்டகிரேஷனை -l/2 to +l/2 இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டையர் ராடு கிடச்சிரும். ஸோ அதனால் லிமிட்டை வந்து -l/2 to +l/2 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு m/l அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதனால் இதை வெளியில் எடுத்துக்குவோம். ஸோ m/l is a constant and it can be taken out from the integration -l/2 to +l/2 x square into dx அப்படின்னு வரும். ஸோ இதனுடைய இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா m/l எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³ 3 லிமிட்ஸ் ஆர் -l/2 to l/2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³ 3. திஸ் இஸ் ஈக்குவல் டு we can take 3 outside. ஸோ m/3l அப்பர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா l/2 is the upper limit, l/2 cube minus lower limit. What is the lower limit? Lower limit is -l/2. இங்கே x cube இருக்கிறதுனால இதையும் cube பண்ணணும். Now this is equal to m/3l. This is l cube by 2 cube is 8. இங்கே வந்து minus cube is minus into minus into minus is minus.
ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் எல்லை க்யூப் பண்ணோம்னா எல் க்யூப்னு வரும். பை 2 cube is 8. So this is equal to m by 3l into l cube by 8 plus l cube by 8. So l cube by 8 plus l cube by 8 is 2l cube by 8. a plus a is 2a. அதே மாதிரி தான் இதுவும் l cube by 8 plus l cube by 8 is 2l cube by 8. 2l cube by 8. இப்போ ஒரு எல்லை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 வச்சு 8 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4னு வரும். ஸோ 4 3s are 12. Therefore we are having m l square by in the denominator 12. Right hand side என்னது I. What is I? I is the moment of inertia. So this is a expression for the moment of inertia of the rod about the axis passing through the center of mass and perpendicular to the rod. So this is a final expression moment of inertia of the rod. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். டிஎம்க்கு எவ்வளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எழுதிட்டோம்னா என்டையர் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுறது ஈஸி. என்டையர் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேஷன் லிமிட்ஸ் வந்து -L/2 to +L/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம்னா we will get the final expression, that is I is equal to ml square by 12 is the moment of inertia of the rod about the axis passing through the center and perpendicular to the rod.